Taste the Daily. விழுப்புரம் நகராட்சியின் சாலாமேடு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள அரசு மகளிர் கல்லூரிக்கு நாள்தோறும் ஏராளமான பெண்கள் சென்று வருவதோடு மக்கள் இச்சாலையை பிரதானமாக பயன்படுத்தி வருகின்றனர். சாலையின் அவல நிலை குறித்து பலமுறை திமுக கவுன்சிலரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளை கூட போராடியே பெற வேண்டிய அவல சூழல் உள்ளதாகவும் மக்கள் விமர்சித்துள்ளனர். இந்த இடத்துல புல்லு மட்டும் தானே வளரல. புல்லு வளர்ந்துருச்சுன்னா இது ஒரு ரோடாவே கணக்கில் வராதுண்ணா. இந்த சைடில் வர முடியாது, அந்த சைடில் வர முடியாது. உள்ளே இருக்கிற ஏரி எல்லா இடமும் தண்ணியாக நிரம்பி இருக்குது. தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லை. ரோடே சரியா இல்லைண்ணா. கால் கூட வச்சு நடக்க முடியலண்ணா சரியா. நாங்கள் பெட்டிஷன் கூட போட்டிருக்கேன். இதோட நான் 3 பெட்டிஷன் போட்டிருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் நானாகவே இண்டிவிஜுவலாக போய் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன். அந்த பெட்டிஷனுக்கு ரெஸ்பான்சிபிளே வரல. ஆட்சி முறையே சரியில்லைன்னு தானா உண்மை. எதுவுமே எங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. செஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒன்றும் எங்கள் கண் பார்வைக்கு எதுவும் தெரியல. தேனி மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1424 கன அடியிலிருந்து 2376 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் 130 அடியிலிருந்து 131 அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் நீர் இருப்பு 4837 மில்லியன் கன அடியாக உள்ள நிலையில் மழையால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் சாதாரண மழைக்கு சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நகரில் மழைநீர் வடிகால் பணிகளை ஸ்டாலின் அரசு செய்யாததால் தண்ணீர் வெளியேற முடியாமல் பல்வேறு சாலைகளில் குளம் போல தேங்கி நின்றது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மழைநீர் தேங்கியதால் சாலையோரம் தற்காலிக கடை அமைத்துள்ள சிறு வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் BSNL அலுவலகத்திற்கு சொந்தமான பல லட்சம் மதிப்பிலான ஜங்ஷன் பாக்ஸை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிதம்பரம் வாகீசன் நகரில் இயங்கி வரும் BSNL அலுவலகத்திற்கு சொந்தமான பழுதடைந்த பல லட்சம் மதிப்புள்ள ஜங்ஷன் பாக்ஸ், கேபிள் ஒயர்கள் உள்ளிட்டவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் JCB இயந்திரத்தை பயன்படுத்தி திருடிச் சென்றுள்ளனர். விடிய அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளராக பணியாற்றிய மகேஸ்வரி என்பவரை திடீரென பணியிலிருந்து நீக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாழைக்கரை பகுதியில் மகேஸ்வரி என்பவரை உயர் அதிகாரி ஒருவர் தங்களின் பேச்சை மீறி செயல்படுவதாக கூறி பணியிலிருந்து நீக்கியுள்ளார். இதனால் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது விடியா முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய நிலையில் இருவருக்கும் இடையே நடைபெற்ற வாக்குவாதம் குறித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் பாக் ஜலசந்தி பகுதிக்குள் மீன்பிடிப்பதை தடுக்க வேண்டும் என தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அதன் தலைவர் நலத்தம்பி வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து பாக் ஜலசந்தி பகுதியில் அத்துமீறி மீன்பிடிப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் மீன்வளத்துறை, கடலோர காவல்துறை போன்ற பல துறைகளை கையில் வைத்துள்ள விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் அரைக்காயற்பட்டினம் கடற்கரை பகுதியில் இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் ஊடுருவிய நபரின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விசாரணையில் இலங்கையின் மன்னார் பகுதியைச் சேர்ந்த பாலமுரளி என்பவர் திருட்டு படகு மூலம் தமிழகத்திற்குள் ஊடுருவியது தெரியவந்தது. சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியாத அளவிற்கு விடிய அரசின் உளவுத்துறையும் ஏவல் துறையும் செயல் இழந்துள்ளதால் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி அடுத்துள்ள நீலமங்கலம் MGR நகரில் மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி நிற்பதால் அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. நரிக்குறவர் சமுதாய மக்கள் வசிக்கும் அப்பகுதியில் வடிகால் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்க கோரி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் அப்பகுதி சேரும் சகதியுமாக காணப்படுவதாக தெரிவித்திருக்கும் பொதுமக்கள் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அணையின் நீர்மட்டம் 37 அடியாக உயர்ந்தது. பண்ணைக்காடு, வடகரை பாறை, பாலமலை, பெருமாள் மலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 28 கன அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 37 அடியாக உயர்ந்துள்ளது. மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மண்ணரிப்பால் மாணவர்கள் பள்ளி செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. டிஎன் பாளையம் பகுதியில் விளாங்கோம்பை, கம்பனூர் உள்ளிட்ட மலை கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில் விளாங்கோம்பை வனச்சாலையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து தடைபட்டிருக்கும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் மாணவர்கள் பள்ளி செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலை கிராமத்தில் கடும் பனிமூட்டம் ஏற்பட்டது. கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர். 17 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உறவினர் வீட்டில் 13 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த ஆசிரியர் உள்ளிட்ட 2 பேர் பிடிபட்டனர். வடநற்குணம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது வீட்டில் 13 சவரன் தங்க நகைகளை திருடியதாக அவரது உறவினரும் பட்டதாரி ஆசிரியருமான சிவகுமார் சிக்கினார். சட்டவிரோத ஆன்லைன் லாட்டரியில் 20 லட்சம் வரை பணத்தை இழந்ததால் பிரவீன்குமார் என்பவருடன் சேர்ந்து சிவகுமார் கொள்ளையில் ஈடுபட்ட நிலையில் இருவரும் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் கேபிள் துறையின் அலட்சியத்தாலேயே இதுபோன்ற குற்றங்கள் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் நுழைவு வாயிலில் அடையாளம் தெரியாத நபர்கள் நள்ளிரவில் பள்ளம் தோண்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தி மார்க்கெட்டின் கட்டிடங்கள் சிதிலமடைந்ததால் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் தீபாவளிக்குள் வியாபாரிகள் புது இடத்திற்கு கடைகளை மாற்ற வேண்டும் என மாநகராட்சி நிர்பந்தித்து வருகிறது. இதற்கிடையே கடைகள் ஒதுக்கீட்டில் பல கோடி அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் வியாபாரி ஒருவரே காழ்ப்புணர்ச்சியால் பள்ளம் தோண்டியதும் தெரியவந்தது. இங்க யாருக்கும் தெரியாம, சங்கத்துக்கு கூட தெரியாம மார்க்கெட்டோட நுழைவாயில் எல்லாத்தையும் தோண்டி போட்டிருக்காங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து அங்க மக்களா கூடி நின்று போராட்டம் பண்ணும் போது சங்கத்தை சேர்ந்த நபர் தான் செஞ்சிருக்கணும். இல்லைன்னா சங்கம் அதை கேட்கணும். என்னை கேட்காம எப்படி மார்க்கெட்டை தோண்டினீங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்படி யாருமே கேட்கல. முறையாவே எதுவுமே நடக்கல. என்ன காரணம்னு சொல்லிடுறேன். இதுல பணம் விளையாடுறதுனால யாருமே இதுல தலையிட்டு பெருசா முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படி முயற்சி பண்ணாலும் தீர்வு இல்லை. யாரை போய் சந்திக்க போனாலும் இதே தவறு தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய அளவுல பணம் விளையாடி இருக்கு. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது 100% பார்வைத்திறன் அற்றோரை கடும் மாற்றுத்திறனாளிகள் பட்டியலில் இணைக்க வேண்டும், மொத்த அரசு பணியிடங்களில் 1% கூடுதலாக பார்வையற்றோருக்கு ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கம் எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ரயில் டிக்கெட் எடுக்க வந்த பயணிகளிடம் டிடிஇ என கூறி 7,500 ரூபாய் மோசடி செய்த அசாமைச் சேர்ந்த நபர் பிடிபட்டார். மோக்சட் அலி என்பவர் தனது நண்பர்களை ரயில் மூலம் உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த நபர் தான் பயண டிக்கெட் பரிசோதகராக பணி செய்வதாகவும் உடனடியாக டிக்கெட் பெற்றுத் தருவதாகவும் கூறி 7,500 ரூபாயை பெற்றுக்கொண்டு மாயமான நிலையில் பிடிபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ள கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். கொத்தங்குடி கிராம உதவியாளராக பணிபுரிந்து வரும் சுவாமிநாதன் கோமல் கிராமத்தில் குளத்தின் கரையை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளதாகவும் இதுகுறித்து புகார் அளித்த கிராம மக்கள் மீது அவர் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே பொய் வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க கோரியும் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள்